இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு செவ்வாய் ராகு உருவாக்கும் நவபஞ்சம யோகம். செப்டம்பர் மாதம் வரை கொடி கட்டி பறக்க போகும் 3 ராசி. ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்கள் ராசியை மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன. அதே சமயம் சில கிரகங்கள் மற்ற கிரகங்களோடு இணைந்து சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்குகின்றன. அந்த வகையிலே கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைந்த செவ்வாய் ராகுவோடு இணைந்து நவபஞ்சம ராஜயோகத்தை உருவாக்கி உள்ளார். இதனால் எந்தெந்த ராசிக்காரர்கள் நற்பலனை எட்டுவார்கள் என்பதை கோச்சார பகுதியிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவம் ஆடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, அஸ்வினி அல்லது மூலம் நட்சத்திரத்தில் சிவசக்தி விநாயகர் உள்ள ஆலயத்திற்கு சென்று அலங்காரம் செய்து வெள்ளை, நீலம், சிவப்பு 3 நிறங்கள் கலந்த வஸ்திரத்தை விநாயகருக்கு அணிவித்து 3 விதமான நைவேத்தியங்களாக இனிப்பு, உரைப்பு மற்றும் மோதகத்தை அர்ப்பணித்து வழிபட்டு வந்தார். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். அன்பர்கள் இந்த அற்புதமான கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர எண்ணில் அடங்கா நன்மைகளும் இன்பத்தையும் தாராளமாக பெறுவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. 2வது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 8/8/2026 கிழமை சனிக்கிழமை. தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 23வது நாள். நயினார் கோவிலில் சவுந்தர நாயகி அம்மானை ஆடி வரும் காட்சி. திருத்தணி முருகன் தெப்பம், இருக்கன்குடி மாரியம்மன் பவனி, ஏகாதேசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி தசமி காலை 11:34 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி, மதியம் 3:16 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சம நோக்கு நாள்.
இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சிக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கல்வி தடை நீக்கும் பிரம்ம ஹத்தி தோஷம் பரிகாரம். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்லாதவர்கள் குடத்துக்குள் வைத்த விளக்காகவே காலத்தை கழிப்பார். பிறக்கும் பொழுது பெரும்பாலானவர்கள் ஜாதகத்திலே குரு சந்திர யோகம் வரும். அதுவும் குருவும் சந்திரனும் பார்வையை பெற்றுக் கொள்வார். ஜாதகத்தில் இந்த நிலையை பார்த்தார் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் என்று மட்டும் சொல்லி விடுவார்கள். உயர் கல்விக்கு தடையாய் இருக்கின்ற பிரம்மஹத்தி தோஷம், ஊழ் வினை தோஷம், சூரியன் பகை பெறுதல் போன்ற நிலைகளை கண்டறிய தவறி விடுவார். எவ்வளவுதான் குருச்சந்திர யோகம் இருந்தாலும் பாதகமான தசைகள் நடக்கும் பொழுது கல்வியை கெடுத்துவிடும். எனவே உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தில் உங்கள் பகுதியில் உள்ள நல்ல ஜோதிடரிடம் காண்பித்து எந்த தசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இனி குருச்சந்திர யோகத்தில் ஜாதகத்தில் எப்படி அமைந்திருக்கும் என்பதை காண்போம். ஒருவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து பலம் பெற்று அமைந்தால் குரு 7 சந்திரன் பார்வை பெற்று பலம் பெறுவதும் குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படும். அல்லது குரு பகவான் 9ஆம் பார்வையாய் சந்திரனை பார்த்தாலும் குரு சந்திர யோகம் என்று ஏற்படும். இது போன்ற ஜாதகம் அமையப்பெற்று எப்பொழுதும் பணத்தை சம்பாதித்துக் கொண்டே இருப்பார்கள். மற்றவர்கள் இவர்களுக்கு வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள். எப்பொழுதும் இவர்களுக்கு குலதெய்வம் துணை நிற்கும். மனைவி மற்றும் பெண் மக்களால் நன்மை உண்டாகும். கல்வி கற்கும் காலத்திலே சிறந்து விளங்கி பின் உயர் பதவியிலும் அமர்வார்கள். அதே நேரத்தில் குரு பகவானையும் சந்திர பகவானையும் பாவகிரகங்கள் பார்த்தார் அனைத்தும் எதிர்மறையாகி போய்விடும். சிறப்பு ஏற்படாது. வேலை வாய்ப்பில் தடை உண்டாகும். எனவே குருச்சந்திர யோகத்தை மட்டும் பார்க்காமல் மற்றவற்றையும் பார்க்க வேண்டும். அதற்கான எளிய பரிகாரத்தை நீங்கள் நாட வேண்டும், செய்ய வேண்டும். முதலாவது பரிகாரம், பிள்ளைகள் உயர் கல்வியை பயிலும் போது ஓரிடத்தில் 1 மணி நேரம் கூட உட்காராமல் எப்பொழுதும் அலைபாயும் நெஞ்சத்தோடு விரக்தியோடு இருப்பார்கள். அவர்கள் ஜாதகத்திலே சனி பகவான் குருவை பார்க்கிறார் என்று அர்த்தம், அல்லது குரு பகவான் சனியை பார்க்கிறார் என்று கொள்ள வேண்டும். அத்தகையவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் மகாலிங்க ஈஸ்வரர் ஆலயம் உள்ளது. இங்கு எல்லா நாட்களின் தோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்வார். பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்ல வேண்டும். அதற்குரிய பரிகார கட்டணத்தை உங்களுக்கு சொல்லி வழி நடத்துவார்கள். பரிகார பொருட்கள் ஆலயத்திலே கிடைக்கும். அதற்கான ரசீதியும் கிடைக்கும். அந்த விவரங்களை நீங்கள் ஆலயத்தில் உள்ள அந்த ஆலய அதிகாரியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். 2வது பரிகாரம், பிரம்மஹத்தி தோஷமில்லாதவர்களுக்கு அருகில் உள்ள அயகிரிவரை வணங்கி வர கல்வி நிலை உயர். 3வது பரிகாரம், வாய்ப்புள்ளவர்கள் திருவாரூர் பேரளம் அருகே உள்ள கூத்தனூர் என்ற ஒரு ஊர் உள்ளது. அதிலே சரஸ்வதி ஆலயம் அமைந்து இருக்கிறது. அந்த சரஸ்வதி ஆலயத்திற்கு சென்று வணங்கி வர குருச்சந்திர யோகம் வலம் பெறும். நாளைய தினத்தின் பரிகார தலைப்பு என்னவென்றால் உயர் பதவியை பெறவும் அது நிலைத்திருக்கவும் பொருத்தமான பரிகாரம் என்ன, அதனுடைய தொடர் விளக்கம் விரிவாக்கம் நாளைய தினம் நீங்கள் பெற இருக்கிறீர்கள். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் குல தெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம், உங்களுடைய நல் அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தை பல்விதமான கோணங்களில் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை காண்பதற்கு முன்பு யாருக்கெல்லாம் சுய புத்தி வேலை செய்யும் என்பதை இந்த இணைவுகளை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். 5ஆம் இடத்தில் சர ராசியாகவோ ஸ்திர ராசியாகவோ அல்லது 5ஆம் அதிபர் ஸ்திர ராசியில் இருக்க புத்தி ஸ்திரமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் சரராசியாகவோ அல்லது 5ஆம் அதிபர் சரராசியில் இருக்க நிலையில்லாத புத்தி. 5ஆம் இடம் சரராசியாக இருந்து அந்த சந்திரனும் செவ்வாயும் பலம் குறைந்து காணப்பட்டால் நிச்சயமாய் பிற பேச்சை கேட்டு நடப்பார்கள்.
லக்னாதிபதி 5ஆம் அதிபர் கூடி பகை வீட்டில் பலம் குறைந்திருக்க மற்றவர் சொல் கேட்பார். லக்னத்தை 5வது ஸ்தானத்தை சுபகிரகம் பார்க்கவில்லை என்றாலும் மற்றவர் சொல்லை கேட்க மாட்டார்கள். 5ஆம் வீட்டு சுக்கிரன் செவ்வாயை பார்க்க நிலையில்லாத புத்தியாளாக இருப்பார். சந்திரன் ஜாதகத்தில் கெட்டு போனால் நிலையில்லாத புத்தியாக இருப்பார். யாராருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை ஏற்படும். 5ஆம் அதிபர் 4ஆம் அதிபர் கூடி 2இல் இருந்தால் குரு பார்வை பெற்றால் தோஷம் விலகிவிடும். தீய கிரகம் பார்க்கும் நாத்திகவாதியாக இருப்பார்கள். 9ஆம் அதிபர் பலம் கொண்டு இருக்க கடவுள் நம்பிக்கை அவர்களுக்கு அறவே இருக்காது. 9ஆம் அதிபர் வக்கரம் பெற்றிருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராய் இருப்பார். 5ஆம் அதிபர் 2இலே இருந்தால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராய் இருப்பார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு செவ்வாய் ராகு உருவாக்கும் நவ பஞ்சம யோகத்தால் செப்டம்பர் மாதம் வரை கொடிக்கட்டி பறக்கப் போகும் 3 ராசிக்காரர்கள். ஜோதிட சாஸ்திரத்திலே அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்கள் ராசியை மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன. அதே சமயம் சில கிரகங்கள் மற்ற கிரகங்களோடு இணைந்து சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்குகிறது. அந்த வகையிலே கிரகங்களின் தளபதியான செவ்வாய் கிரகம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைந்து விட்டார். ராகுவுடன் இணைந்து நவ பஞ்சம ராஜயோகத்தை அவர் உருவாக்குகின்றார். ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த அரிய கிரக கூட்டணி செப்டம்பர் 18, 2026 வரை நீடிக்கும். இந்த காலகட்டம் அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்றாலும் 3 ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் அபீரிதமான நன்மைகளை அடையப் போகிறார். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பது இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மேஷம். செவ்வாய் கிரகம் மேஷ ராசியாலும் கிரகமாய் இருப்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த யோகம் மிகவும் சாதகமாய் கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்திலே தன்னம்பிக்கை அதிகரிப்பதிலும் தொழில் வாய்ப்புகள் மேம்படவும் குறிப்பாக முதலீடுகள் அல்லது பங்கு சந்தைகள் வாயிலாக நீண்ட காலமாய் எதிர்பார்க்கப்பட்ட நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இது அவர்களுடைய அனைத்து முயற்சிகளையும் வெற்றியும் கொடுக்கும் காலமாய் இருக்கும். வேலையில் இருப்பவர்கள் அவர்கள் துறையிலே பெரிய சாதனைகளை செய்ய முடியும். அவர்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர் முழு ஆதரவை பெறுவார். அதன் மூலம் வெற்றியை அடைவார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு விரும்பும் வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்திலே அவர்களுடைய நீண்ட கால இலக்குகளை அடையும். வியாபாரிகளுக்கு சில பெரிய ஆர்டர்களை அவர்களை தேடி வரும். உடல்நிலை திருப்திகரமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அவருக்கு பொருத்தமான துணை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. காதல் வாழ்க்கையிலே பல மகிழ்ச்சியான தருணங்கள் வரும். இது பொதுவான வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலகட்டங்களில் ஒன்றாக இருக்கும். அடுத்தது மிதுனம். செவ்வாய் கிரகம் மிதுன ராசிக்குள் நுழைவதால் இந்த ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஆற்றலையும் கூர்மையாய் முடிவெடுக்கும் திறனையும் பெறக்கூடும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் அனைத்து முயற்சியிலும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த யோகத்தால் அவர்கள் வேலை மற்றும் தொழில் மற்றும் வேலையிலே வெற்றியை பெறலாம். அவர்கள் பொருளாதார நிலை மேம்படலாம் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு விரும்பிய வேலைகளை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வணிகர்கள் பல்வேறு புதிய தொழில் தொடங்க விரும்புவர்கள் இதுக்கு சரியான காலகட்டமாக இருக்கும். வேலையிலே இருப்பவர் புதிய வேலையை சேர விரும்பினால் இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் புதிய வேலையில் சேரலாம். செவ்வாயின் பேச்சு உறவுகள் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சகோதர சகோதரிக்கு உறவுகள் சிறப்பாக இருக்கும். இந்த யோகத்தால் பல சொத்துக்களை வாங்குகின்ற வாய்ப்பையும் பெறுவார். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகம் அவர்களுடைய வேலையை மற்றும் வணிகத்துறையிலே புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. இந்த கிரக பயிற்சியின் போது பணிகளின் புதிய பொறுப்புகள், வலுவான நிதி நிலை மற்றும் எதிர்பாராத பணவரவு போன்ற நேர்மறையான மாற்றங்கள் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அவர்களின் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களை கொண்டு வரும். அவர்கள் வாழ்க்கையிலே இருந்த பணப்பிரச்சனை முடிவுக்கு வரும். இதுவரை கிடப்பில் போட்டிருந்த வேலைகள் முடிக்க சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்கள் இப்போது அவர்களுக்கு பொருத்தமான துணையை கண்டறிய முடியும். கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் தேடி வரும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்க வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க முடியும். அவர்களுடைய தேர்வு முடிவுகளும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும். கூடுதலாக ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலும் மற்றும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது. அதையும் நீங்கள் கேட்டு
ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பெற இருக்கின்றோம். www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாராது என்று இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். உறவினர் நண்பர்களின் மதிப்பு உயரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகம். வாராது என்ற பணம் கைக்கு வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். உறவினர் நண்பர்கள் மதிப்பு உயரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள். ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். உடன்பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பார்கள். ஆடை ஆபரணம் வந்து சேரும். வியாபாரத்தில் புது இடத்து கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள். முயற்சிகள் பலிதமாகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். உடன்பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஆடை ஆபரணம் வந்து சேரும். வியாபாரத்தில் புது இடத்துக்கு கடையை மாற்றுவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள். முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் சாதிக்கும் நாள். தன்னம்பிக்கை பிறக்கும். பழைய உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தின் சூட்சுமத்தை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த எதையும் சாதிக்கின்ற நாள். தன்னம்பிக்கை பிறக்கும். பழைய உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த பொது காரியங்களில் ஈடுபடி விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தின் சூட்சுமத்தை உணர்வீர்கள். புலர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவால்கள் வாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால் சாதிக்கின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த சவால்கள் வாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால் சாதிக்கின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புத்திசாலித்தனமாய் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும். பயணங்கள் சிறப்பாய் அமையும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலித்தனமாய் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் சிறப்பாய் அமையும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான நாளாக இது இருக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். உறவினர்கள் மதிப்பார்கள். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். கனவு நனவாகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். உறவினர்கள் மதிப்பார்கள். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். கனவு நனவாகின்ற நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம். குடும்பத்தில் உள்ள உங்கள் நிறை குறைகள் எடுத்து சொன்னால் கோபப்படாது. வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ளவரும் உங்கள் நிறை குறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருக்க நல்ல ஒரு நிலைமையை நீங்கள் அடையலாம். மௌனியாக இருப்பது கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும்.
தொடர்ந்து சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். கூடுதலாக கந்த சஷ்டி கவசம், சக்தி வாய்ந்த வேல்மாறல் முதலிய மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்: குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். நன்மை நடக்கின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்த சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்கி வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். நன்மை நடக்கின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள்: பால்ய நண்பர்கள் உதவுவார்கள். தாயாருடன் கருத்து மோதல் வந்து நீங்கும். யோகா தியானத்தில் மனம் செல்லும். கலை பொருட்களை வாங்கி வியாபாரத்தில் அதிரடியான செயல்களில் போட்டிகளையும் சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். உயர்வு பெறுகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள். தாயாருடன் கருத்து மோதல் வந்து நீங்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யோகா தியானத்தில் மனம் செல்லும். கலை பொருட்களை வாங்கி வியாபாரத்தில் அதிரடியான செயல்களில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். உயர்வு பெறுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள்: வாழ்க்கையின் துணையால் செலவுகள் ஏற்படும். அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும். நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியாக இருக்கும். மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகள் கவனம் தேவை. தந்தையுடன் இணக்கமாய் நடந்து கொள்ளவும் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த வாழ்க்கை துணையால் செலவு ஏற்படும். அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும். சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியாக இருக்கும். மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகள் கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையுடன் இணக்கமாய் நடந்து கொள்ளும் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள்: சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர். மனைவி வழியிலே ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள். மனைவி வழியிலே ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.